ஓகே, வணக்கம் மாணவர்களே. நம்ம யூனிட் 6ல தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் இந்த தலைப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல இன்னைக்கு வகுப்பு 4 பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ வகுப்பு 1 பொறுத்தவரையும் நம்ம தமிழ்நாட்டின் தொடக்க கால சீர்திருத்தவாதிகளான வள்ளலார், வைகுண்ட சுவாமிகள் இவங்களை பார்த்தோம். வகுப்பு 2ல ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த 3 முக்கிய தலைவர்களான இரட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாசர், MC ராஜா இவங்களை பார்த்தோம். அடுத்து வகுப்பு 3ல தொழிலாளர் பிரிவு தலைவர்களான திரு.வி.க., மு. வரதராசுலு, சிங்காரவேலர், ஓகேங்களா, இவங்களை பற்றி பார்த்தோம். தோழர் ப. ஜீவானந்த் இவங்கெல்லாம் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய வகுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான வகுப்பு. இனி வரக்கூடிய அடுத்த 3 வகுப்புகள், இப்போ 4வது வகுப்பு நீதி கட்சி போதா, 5வது வகுப்பு பெரியார் மற்றும் சுயமரியாதை இயக்கம், 6வது வகுப்பு பேரறிஞர் அண்ணா. இந்த 3 வகுப்புகளும் ரொம்ப 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 எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் முக்கியமான வகுப்பு. ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னைக்கான வகுப்பு பார்க்கலாம். நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று பிரபலமாக அழைக்கப்பட்ட நீதி கட்சியை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நீதி கட்சி உருவாகுது இல்லையா? அப்போ எடுத்தோன்னு ஒரு கட்சி தோன்றாது இல்லையா? அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ நீதி கட்சி தோன்றுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ 19ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் அந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, காலனி ஆட்சியோட சமூக, பொருளாதார, அதிகார, வேலைவாய்ப்பு இது எல்லாத்துலையும் யார் சார் ஆதிக்கம் பண்ணுறாங்க அப்படின்னா, பிராமணர்களின் ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்போ? இந்த 19ஆம் நூற்றாண்டோட காலகட்டத்தில். ஓகேங்களா? இப்போ இதை பார்த்து யார் அதிருப்தி அடைகிறாங்கன்னா, இப்போ அதே காலகட்டத்தில் கல்வி கற்றுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, பிராமணர் இல்லாத, ஓகேங்களா, பிராமணர் இல்லாத வகுப்பை சேர்ந்தவர்கள் இதை பார்த்து அவங்களுக்கு ஒரு பெரும் அதிருப்தி ஏற்படுது. ஏன்னா எல்லாத்துலேயுமே கல்வியாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், பொருளாதாரம், வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயுமே பிராமணர்களின் ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது அந்த காலகட்டத்தில் கல்வி கற்ற மற்ற வகுப்பினரிடையே பெரிய அதிருப்தியை ஏற்படுத்துது. அதன் விளைவாக நீதி கட்சி தோன்றியது. ஓகேங்களா? இப்போ நீதி கட்சி எதற்காக தோன்றினது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீதி கட்சி பிராமணர் இல்லாத இயக்கத்தின் பிரதிநிதியாக செயல்பட்டு பணித்துறை மற்றும் கல்வித்துறையில் பிராமணர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்தது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பிராமணர் இல்லாத இயக்கத்தின் பிரதிநிதியாக செயல்பட்டு பணித்துறை மற்றும் கல்வித்துறையில் பிராமணர் ஆதிக்கத்தை எதிர்த்தது. அது என்ன சார் பணித்துறை அப்படின்னா வேலைவாய்ப்பு. ஓகேங்களா? அதான் சொல்றாங்க. இப்போ இந்த திராவிட கட்சிகளுடைய முன்னோடி நீங்கள் சொல்கிறோம் இல்லையா, திமுக, அதிமுக இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதோடைய முன்னோடி அமைப்பாக பார்க்கக்கூடியது நீதி கட்சி தான். அப்போ திராவிட கட்சிகளின் முன்னோடி அமைப்பு எதுனா நீதி கட்சி தான். இந்த நீதி கட்சி தான் பின்னால் 1944 பெரியார் அவர்களால் திராவிடர் கழகம் என்று மாற்றப்பட்டிருக்கும். அதன் பிறகு அண்ணா அவர்கள் திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஓகேங்களா? ஸோ இதுதான் திராவிட கட்சிகளின் முன்னோடி நீதி கட்சி தான். அதே மாதிரி நீதி கட்சிக்குன்னு ஒரு முன்னோடி அமைப்பு இருக்குது. அது என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா சென்னை ஐக்கிய கழகம். நீதி கட்சியின் முன்னோடி அமைப்பாக எது சொல்லுவாங்க அப்படின்னா சென்னை ஐக்கிய கழகம் சொல்லுவாங்க. இது நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே. இப்போ நீதி கட்சி ஏன் தோன்றுறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1852 ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதுதான் முதல் அது காலத்தில் முற்பட்ட அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்ராஸ் வாசிகள் சங்கம், சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு கஜுலு லட்சுமி நரசு அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். ஆனால் இது முழுக்க முழுக்க வணிகர்களின் கோரிக்கையை என்ன செய்யறது, ஆமாம், கிழக்கிந்திய கம்பெனின்னு கொண்டு போகிற வைக்கிறது, இந்த மாதிரி கோரிக்கைகளை இது ஏற்படுத்திட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று, இந்த இது உருவாகிறதுக்கு காரணம் அந்த 1854 ஆங்கில அரசு நிலை எண் ஒன்று வெளியிடுது. ஸ்டாண்டிங் ஆர்டர் நம்பர் 188/2. இது என்ன சொல்லுது அப்படின்னா, அரசாங்க கீழ்நிலை பதவி நியமனம் செல்வாக்கு மிக்க குடும்பங்களின் உரிமையாக இருக்கக்கூடாது. அது என்ன சார் செல்வாக்கு மிக்க குடும்பம் அப்படின்னா, ஒரு ஜமீன்தார் சொல்லுவாங்க, ஜமீன்தார் குடும்பம்னா செல்வாக்கு மிகுந்த குடும்பமாக இருக்கு இல்லையா, அது மாதிரி உயர் வகுப்பை சேர்ந்த பிராமணர் குடும்பம் இவங்களுடைய உரிமையாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கான பதவிகள் அம்மாவட்டத்தில் உள்ள பிரதான சமூகத்திற்கு, இப்போ ஒரு மாவட்டம் இருக்குது, அந்த மாவட்டத்தில் எந்த சமூகம் அதிகமாக இருக்கோ, பிரதானமாக இருக்கோ, அந்த சமூகத்திற்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. எப்போ சார் அப்படின்னா 1854 ஆங்கிலேய அரசு நிலையன் இதை சொல்லுது. ஓகேங்களா? அடுத்து 1871 மக்கள் கணக்கீட்டு மேற்பார்வையாளராக கோர்னிஸ் என்பவர் சொல்றாரு. இவருடைய கருத்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. என்ன சொல்றாரு பாருங்க, பிரச்சனைகளை பிராமணிய கண்ணாடி கொண்டு மூலம் பார்ப்பது அரசாங்கத்துக்கு நல்லதில்லை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பிராமணர்கள் பிரச்சனை நாட்டுடைய பிரச்சனையாக கூட பார்த்தாங்க. ஓகேங்களா? இது இப்படி பார்க்கறது அரசாங்கத்திற்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்துக்கள் முஸ்லீம்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசாங்க பதவிக்கு வரம்பு விதிக்க வேண்டும் அப்படிங்கிற இப்போ முஸ்லீம்ஸ் இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்கன்னா அந்தந்த சமூகத்திற்கு ஏற்ப அரசாங்க பதவிக்கு வரம்பு விதிக்க வேண்டும் அப்படின்னு இவர் சொல்றாரு.
அதே மாதிரி எந்த ஒரு சாதிக்கும் முதல் முக்கியத்துவம் கொடுக்காதவாறு அரசின் கொள்கைகள் இருக்க வேண்டும். ஏன்னா அப்போது இயற்றப்பட்டது. ஏன்னா முழுக்க யார் தான் இருக்காங்க அரசாங்கத்தில்? பிராமணர்கள் தான் இருக்காங்க. அப்போ எல்லாமே பிராமணர்களுக்கு சாதகமாக தான் இயற்றப்படுது. அப்போ இவர் சொல்றாரு, எந்த ஒரு சாதிக்கும் முதல் முக்கியத்துவம் கொடுக்காதவாறு அரசின் கொள்கைகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த கார்னிஸ் 1871 சொல்றாரு. ஓகேங்களா? அப்போ 2 இது ரொம்ப முக்கியமானது. ஒன்று பார்த்துட்டீங்க அப்படின்னா 1854 ஆங்கிலேய அரசு நிலையன். ஓகேங்களா? ஸ்டாண்டிங் ஆர்டர் நம்பர் 182 அதில் 2வது. ஓகேங்களா? அடுத்து 1871 மக்கள் கணக்கீட்டு மேற்பார்வையாளரான கார்னிஸோடைய கருத்து. இது 2மே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மித்து இருக்குது. என்ன அப்படின்னா சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழி. ஓகேங்களா? சமஸ்கிருதத்துக்கு கீழே தான் மற்ற மொழியெல்லாம் வருது அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உயர் வகுப்பை சேர்ந்த பிராமணர்கள் சொல்கிறாங்க. அதுமாதிரி பிராமணர்கள் தான் உயர்ந்தோர் அப்படிங்கிற ஒரு கருத்தெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் மொழியியல் ஆய்வு நடத்தப்படுது. பார்த்துக்கிட்டிங்கன்னா குறிப்பாக 1816 பிரான்சிஸ் ஒயிட் எலிஸ் FW எலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் முதல் முறையாக ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறாரு. அதாவது தென்னிந்திய மொழி குடும்பம் வேற, அந்த சமஸ்கிருத மொழி குடும்பம் வேற, இதை கொண்ட இதோட கலக்காதீங்க. ஓகேங்களா? அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து வைக்கிறாரு. அதன் பிறகு 1856 கால்டுவேல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூல் எழுதுறாரு. இதுக்கப்புறம் தமிழின் பெருமையும் திராவிட மொழிகளின் பெருமையும் நாடு முழுவதும் தெரிய வருது. இப்போ என்ன செஞ்சு ஓரளவு நம்ம என்ன செஞ்சிடலாம், இப்போ வந்து தமிழ் அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த மொழின்னு தெரிய வந்துருச்சு. இது வரைக்கும் சமஸ்கிருதம் தான் பெரிய மொழி, சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழி, சமஸ்கிருதத்துக்கு அடுத்து தான் மற்ற மொழிகள் அப்படிங்கிற ஒரு கருத்து மாறி இப்போ தமிழ் தனி மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு வந்தாச்சு. இப்போ மொழி அடிப்படையில் அவங்கள என்ன செஞ்சாச்சு, சமஸ்கிருதத்தை அந்த பிராமணர்களின் ஆதிக்கத்தை நம்ம வந்து குறைச்சிட்டோம். காரணம் மொழியியல் ஆய்வு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்திய அளவில் ஜோதிபா போலே நம்ம பார்த்தோம், பெண்களுக்கான முதல் பள்ளி ஜோதிபா போலே, சாவித்திரிபாய் போலே அவர்களால் தொடங்கப்பட்டதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? முதல்ல பிராமணர் அல்லாத இயக்கத்தை யார் ஏற்படுத்துவாங்க அப்படின்னா இந்திய அளவில் இவங்க தான். யார்? ஜோதிபா போலே ஏற்படுத்துவார். மகாராஷ்டிரா பகுதியில் ஏற்படுத்துவார். ஓகேங்களா? ஆமாம், அம்பேத்கரின் முன்னோடியாக பார்க்கக்கூடியவர் இந்த ஜோதிபா போலே தான். இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்களாம் பாருங்கள், இவங்கெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீதி கட்சியை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள். இப்போ டாக்டர் நடேசனார் ரொம்ப முக்கியமான தலைவர். PT தியாகராயர் இவர் தான் நீதி கட்சியோடைய முதல் தலைவர். ஓகேங்களா? டாக்டர் TM நாயர் இவரும் என்ன செஞ்சிருப்பார், நீதி கட்சியோட தொடக்க காலத்தில் ஒரு 3 பேர் உருவாக்கியிருப்பாங்க. இந்த 3 பேர் தான் இந்த ஃபோட்டோவில் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க தொடக்க காலத்தில் 3 பேர் தான் முக்கியமான தலைவர்களாக இதை உருவாக்கியிருப்பாங்க. சுப்பராயலு முதல்வர், நீதி கட்சியின் முதல்வர். KV ரெட்டி கடைசி முதல்வர் இவர் தான். 1937 இருந்திருப்பார். ஆக்சுவலாக அந்த தேர்தலில் தோல்வியடைகிறதுக்கு முக்கியமான காரணமாகவும் இவரை சொல்லுவாங்க. அடுத்து பனகலரசர். ஓகேங்களா? இவங்கெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீதி கட்சியோடைய முக்கியமான தலைவர்களாக இவங்கெல்லாம் சொல்லலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து மற்ற சில நூல்களும் தமிழுக்கு வந்து ஒரு ஆதரவாக வருதுன்னு கூட சொல்லலாம். அதில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான நூல் 1800 ஆண்டுகளுக்கு முன் தமிழகம் அப்படிங்கிற நூல் கனகசபை பிள்ளை எழுதுறாரு. அதே மாதிரி மனோன்மணியம் ஒரு நாடக நூல் எழுதியவர் P. சுந்தரனார். அதே மாதிரி தமிழ் இசை வரலாறு ஆபிரகாம் பண்டிதரால் எழுதப்பட்டது. இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டு தமிழுக்கு ஒரு சிறப்பு செய்த நூல், தமிழை உயர்த்தி காட்டிய ஒரு நூல்களாக இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த 1801 காலகட்டத்தில் சென்னை மாகாணம் எப்படி இருக்குது, இப்போ இன்றைக்கி இருக்க மாதிரி இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. அப்போ சென்னை மாகாணம் அப்படிங்கிறது ஆந்திரா எதெல்லாம் உள்ளடங்கி இருக்குன்னு பாருங்கள். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, ஒடிஷா, கேரளம் இவ்வளவு பகுதியில் உள்ளடங்கியது. இப்போ இன்றைக்கி இருக்க மாதிரி சென்னை மாகாணம் அப்படிங்கிறது தமிழ்நாடு மட்டும் கிடையாது. பாருங்கள், 1801 காலகட்டத்தில் இப்படி தான் இருக்குது. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, ஒடிஷா, கேரளம் இந்த பகுதிகளையெல்லாம் உள்ளடக்கியதாக தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, இந்த காலகட்டத்தில் தொடக்க காலத்தில் எந்த மாதிரியான தேசிய அமைப்பெல்லாம் உருவாக்குனாங்க அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உருவாக்குனது பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்திய அளவுலேயே ஃபஸ்ட்டு உருவாக்குனது யாருன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜோதிபா போலே தான் பிராமணர் அல்லாத இயக்கத்தை ஏற்படுத்தியவர். இந்திய அளவில் முதல் பிராமணர் அல்லாத இயக்கம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஜோதிபா போலே அவர்களால் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து இப்போ சென்னை மாகாணத்தில் எந்தெந்த மாதிரி அமைப்பெல்லாம் உருவாக்குறாங்க அப்படின்னா தென்னிந்தியாவுடைய முதல் அமைப்பு, காலத்தால் முற்பட்ட அமைப்புன்னு சொல்லுவோம், சென்னை வாசிகள் சங்கம் 1852 உருவாக்கியவர் கஜுலு லட்சுமி நரசு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 1881 இப்போ நம்ம திராவிட அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம இன்றைக்கி பயன்படுத்துகிறோம். பெரியார் 1944 பேர் மாற்றிருப்பாரு அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க. பாருங்கள், 1881 திராவிட மகாஜன சபை யாரால் உருவாக்கப்படுகிறது அப்படின்னா அயோத்திதாசரால் உருவாக்கப்படுகிறது. எப்போ? 1881 இதோடைய முதல் மாநாடு எங்கே நடத்தியிருப்பார் அப்படின்னா நீலகிரியில் நடத்தியிருப்பார். ஓகேங்களா? அடுத்து 1882 திராவிடர் கழகம். பாருங்கள், 1944 பெரியார் என்ன செய்கிறார், நீதி கட்சியோட பேரை திராவிடர் கழகம் மாத்துறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே 1882
அயோத்திதாசரும் ஜான் ரத்தினமும் சேர்ந்து திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பே என்ன செஞ்சுருக்காங்க, ஏற்படுத்தியிருக்காங்க. இதற்கு ஒரு பத்திரிகை தொடங்குறாங்க. என்ன பத்திரிகைங்க சார் அப்படின்னா திராவிட பாண்டியன். எப்போ 1885 பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று இதெல்லாம். அதன் பிறகு 1884 மே 16 இந்த காலகட்டத்தில்னா முதல் அது தெளிவான அரசியல் நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட முதல் அமைப்புன்னு சொல்லலாம். சென்னை மகாஜன சபா முதல் தலைவர் பி ரங்கையா, முதல் செயலாளர் பி ஆனந்தச்சார்லு, இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. அப்போ சென்னை மகாஜன சபை அப்படிங்கிறது தெளிவான அரசியல் நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட முதல் அமைப்பு. இப்போ ஃபஸ்ட்டு தொடங்குனது சென்னை வாசகர் சங்கம் தான் 1852. காலத்தால் முற்பட்ட அமைப்புன்னு அதை சொல்லலாம். ஆனால் ஒரு அரசியல் நோக்கத்தோடு நம்ம தொடங்கின முதல் அமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா சென்னை மகாஜன சபை தான், 1884 மே 16. அதன் பிறகு பார்த்துட்டிங்கன்னா 92, 93 இந்த காலகட்டத்தில் அயோத்திதாசரோட மைத்துனர் இரட்டைமலை சீனிவாசனால் உருவாக்கப்பட்டது ஆதி திராவிட மகாஜன சபை. இதெல்லாம் வந்து தொடக்க காலத்தில் நம்மள்கிட்ட இருந்த ஒரு அமைப்பு. இப்போ நீதி கட்சி வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வச்சுருக்கோம் பாருங்கள். அப்படியே 95 காலகட்டம் வந்தான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 92 இவர் ஆதி திராவிட மகாஜன சபையை உருவாக்கிட்டார். யார்? இரட்டைமலை சீனிவாசன். இந்த ஆதி திராவிட மகாஜனவின் சார்பாக 2 துண்டு அறிக்கைகள் வெளியிடப்படுகிறது. ஒன்று என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா பிராமணர் அல்லாத இனங்களும் இந்திய அரசு பணியும் அப்படிங்கிற ஒன்றும், பிராமணர் அல்லாத இனங்கள் தெளிவு பெறுவதற்கான வழிவகைகள், இந்த 2 இது வந்து வெளியிடுது. இதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா பிராமணர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து ஆள்றாங்க இந்திய அரசு பணி அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி அதுலேருந்து 2வது ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா அதுலேருந்து வெளில வரதுக்கான வழி என்ன அப்படிங்கிறது. இந்த 2மே என்ன சொல்லுது, இந்த 1895 2 துண்டு அறிக்கை வந்து சொல்லுது. ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதன் பிறகு பார்த்துட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் சி சங்கரன் நீதிபதி இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா 1904 சொல்லியிருப்பார், சமத்துவம் சகோதரத்துவம் போன்ற கருத்துக்கள் சாதி முறைக்கு முற்றிலும் மாறுபட்டது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, சமத்துவம் சகோதரத்துவம், ஓகேங்களா, இதெல்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே சாதி முறைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக உள்ளது, முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். யார்? சி சங்கரன் நீதிபதி. ஓகேங்களா. அடுத்து சென்னை பல்கலைக்கழகம் 1908 என்ன சொல்லுது அப்படின்னா இந்த வர்ணாசிரம முறையோ இந்த ஜாதி முறையோ அகற்றப்படாத வரை அரசியல் முன்னேற்றம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம 1907 அப்படிங்கிறது சூரத்லாம் நடக்குது 8. ஓகேங்களா, இந்த காலகட்டத்திலலாம். அப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா விடுதலை நோக்கி அடி எடுத்து வைக்கணும். ஆனாலும் என்ன நடக்குது அப்படின்னா சென்னை பல்கலைக்கழகம் சொல்லுது நீங்கள் என்ன வர்ணாசிரம முறை ஜாதி முறை இது இன்னுமே அகற்றலை, அப்படி அகற்றப்படாத வரை அரசியல் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னது சென்னை பல்கலைக்கழகம் சொல்லுது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இந்த திராவிடர் கழகம்லாம் தொடங்க போகிறதுக்கு முன்னாடி இவ்வளவு அமைப்புகள் நமக்கு இருந்திருக்கு. இதை ஒரு முறை மீண்டும் பார்த்திடலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்திய அளவில் தொடங்கினவர் யாருன்னா ஜோதிபா பூலே தான். சமத்துவ சமாஜ் அப்படின்னு தொடங்கியிருப்பார் 1871 காலகட்டத்தில். தென்னிந்தியாவுடைய காலத்தால் முற்பட்ட அமைப்பு யார் அப்படின்னா சென்னை வாசகர் சங்கம் தொடங்கியவர் கஜ்ஜலூர் லட்சுமி நரசு 1852. ஓகேங்களா. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா 1881 அயோத்திதாசரால் தொடங்கப்பட்டது திராவிட மகாஜன சபா. இதோடைய முதல் மாநாடு எங்கே நடத்தியிருப்பாங்கன்னா நீலகிரியில் நடத்தியிருப்பார். அடுத்து 82 அயோத்திதாசரும் ஜான் ரத்தினமும் இணைந்து திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தோற்றுவிக்கிறாங்க. அதற்காக ஒரு பத்திரிகை 1855 உருவாக்கப்பட்டது. அதோடைய பேர் திராவிட பாண்டியன். ஓகேங்களா. அடுத்து 1884 மே 16 சென்னை மகாஜன சபா தென்னிந்தியாவில் அரசியல் நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட முதல் அமைப்பு. ஓகேங்களா. அது முதல் தலைவராக பி ரங்கையா, செயலாளராக பி ஆனந்தச்சார்லாம் இருந்திருப்பாங்க. அடுத்து 92, 93 இந்த காலகட்டத்தில் அயோத்திதாசருடைய மைத்துனரான இரட்டைமலை சீனிவாசன் அவரால் உருவாக்கப்பட்டது எதுன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆமாம் ஆதி திராவிட மகாஜன சபா. இந்த ஆதி திராவிட மகாஜன சபாக 2 துண்டு அறிக்கை வெளியிடப்படுகிறது. இந்திய அரசு பணியில் பிராமணரின் ஆதிக்கம், அப்புறம் பிராமணர் அல்லாத இனங்கள் தெளிவு பெறுவதற்கான வழிவகைகள், இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வெளியிடுறாங்க. அடுத்து 1904 சி சங்கர நீதிபதி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவை வந்து ஜாதி முறைக்கு முற்றிலும் அப்பாற்பட்டது, மாறுபட்டது, ஆப்போசிட் ஆனது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 1908 சென்னை பல்கலைக்கழகம் என்ன சொல்லுது அப்படின்னா சாதி வர்ணாசிரம முறை அகற்றப்படாத வரையில் அரசியல் முன்னேற்றம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது சொல்லுது. இதெல்லாம் வந்து ஒரு முற்பட்ட அமைப்புகள். இது தோன்றுவதற்கான காரணங்கள் எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ எப்படி சார் இது படிப்படியாக உருவாகுது அப்படிங்கிறது இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா முதல் முறையாக சென்னையில் பிராமணர் அல்லாத சங்கம் வந்து தோற்றுவிக்கப்படுகிறது. யாரால் அப்படின்னா பி சுப்பிரமணியம், எம் புருஷோத்தம நாயுடு. இப்போ ஃபஸ்ட்டு மகாராஷ்டிராவில் நம்ம பார்த்தோம் யார் ஜோதிபா பூலே தொடங்கியிருப்பார். அதே மாதிரி சென்னையில் முதல் பிராமணர் அல்லாத சங்கம் 1909 பி சுப்பிரமணியம் மற்றும் எம் புருஷோத்தம நாயுடு இவங்களால் வந்து தொடங்கப்பட்டது. ஓகேங்களா. 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் அமைப்பு. ஏன்னா பார்த்துட்டிங்க அப்படின்னா அவர் வந்து மகாராஷ்டிராவில் 1871 தொடங்கியிருப்பார். ஓகேங்களா. இவங்க பார்த்துட்டிங்கன்னா 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் அமைப்பு எதுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆமாம் சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் தொடங்கியவர்கள் பி சுப்பிரமணியம் மற்றும் எம் புருஷோத்தம நாயுடு. ஓகேங்களா.
இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா 1911 ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நிறைய முடிவுகள் தெரிய வருது. குறிப்பாக அலெக்சாண்டர் ஜோர்டன் காடி அவர் தான் வந்து இதோட உறுப்பினராகவும் இருந்திருப்பார். என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, சென்னை மாகாணத்தில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 3% சற்று அதிகமாக இருக்கக்கூடிய பிராமணர். ஓகேங்களா, ஒரு மொத்தம் 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 3 பேர் மட்டும்தான் பிராமணர் இருக்காங்க, 3% மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் அரசு பணிகளில் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 90% மேலே யார் சார் இருக்காங்க அப்படின்னா பிராமணர்கள் தான் இருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் தெரிய வருது எப்போ 1911 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த சென்னை கல்லூரி இருக்கு இல்லையா, மதராஸ் யூனிவர்சிட்டி, அதில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை கணக்கிட்டு பார்க்குறாங்க. மொத்தம் 4074 பேர் வந்து பிராமணர் மாணவர்கள். ஓகேங்களா, பாருங்கள் 4074 பிராமணர் மாணவர்கள், வெறும் 1035 தான் மற்ற பிராமணர் அல்லாத மாணவர்கள். பாருங்க, வெறும் 3% இருக்கக்கூடியவங்க 4077 பேர் படிக்கிறாங்க. ஆனால் 97% இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் வெறும் 1035 பேர் தான் படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4ல் 1 பங்கு மட்டும்தான் மற்ற சமூகத்தினர் படிக்காங்க. இதெல்லாம் வந்து எப்போ தெரிய வருது, 1911 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வந்து தெரிய வருது. ஓகேங்களா, ஓகே. இப்போ 1912 சென்னை திராவிடர் சங்கம் எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னா, இந்த 1912 சென்னை கூட்டமைப்பு குழு, இந்த அரசாங்க அலுவலர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, இப்போ இதே வந்து இப்போ நிறைய பேர் பிராமணர் அல்லாத அரசாங்க அலுவலர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு குழுவை உருவாக்குறாங்க. ஓகேங்களா, அது பேர் சென்னை கூட்டமைப்பு குழு அப்படின்னு சொல்கிறோம். இந்த சென்னை கூட்டமைப்பு குழு 1912 அக்டோபர் 1 ஓகேங்களா சென்னை திராவிடர் சங்கம் என பேர் மாற்றப்படுகிறது. எங்கே சார் அப்படின்னா சி நடேசனார் முதலியார் அவங்க வீட்டில் தான் வந்து இந்த பேரை வந்து மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா, திருவல்லிக்கேணியில் அவரோட வீட்டில் இதோட பேர் வந்து மாற்றப்பட்டிருக்கும். பார்த்துக்கிட்டிங்கன்னா 1912 அக்டோபர் 1 சென்னை திராவிடர் சங்கம். ஓகேங்களா, அங்கே தான் ஆக்சுவலாக மாற்றப்பட்ட இடம் சி நடேசனர் அவரோட இல்லத்தில் தான் மாற்றப்பட்டிருக்கும். இதோடைய முதல் செயலாளராகவும் சி நடேசன் முதலியார் அவர் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். இதோட இது சென்னை திராவிடர் சங்கத்தோடது. ஓகேங்களா, இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா 1916 ஜூலையில் திருவல்லிக்கேணி இருக்கு இல்லையா, அங்கே வந்து பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு தங்கும் விடுதி யாரால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா சி நடேசன் முதலியார் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கான முதல் தங்கும் விடுதி, திராவிடர் விடுதி அப்படின்னு கூட சொல்லுவோம். இது யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா சி நடேசன் முதலியார் இதில் முக்கிய பங்கு வந்து வைக்கிறார். ஓகேங்களா, இப்போ அப்படியே 12 முடிஞ்சிருச்சா. இந்த 12 காலகட்டத்தில் முக்கியமான ஒன்று ராயல் கமிஷன் அப்படின்னு ஒன்று வெளியிடுறாங்க. இதில் என்ன சொல்லுது அப்படின்னா, இதோட கருத்தும் சரி, பி தியாகராஜ செட்டி சென்னை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவங்க, இவங்க 2 பேருடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, 2 பேருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசு பணியில் பிராமணர்களின் ஆதிக்கம் வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு இதை வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 42 பேருடைய சாட்சி வந்து விசாரணை செய்யப்படுகிறது. அதில் ஒருத்தர் பாலாஜி ராவ் நாயுடு, இவர் வந்து வருவாய் கோட்ட அதிகாரியாக இருப்பார். இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இவருடைய விசாரணைக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இந்த ராயல் கமிஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாதி வாரியான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது தேவை அப்படின்னு சொல்லும். ஓகேங்களா, அதாவது இப்போ இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, இன்னைக்கு நிறைய கட்சிகள் சொல்கிறாங்க தமிழகத்தில் சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்லாம் பார்க்குறோம். ஓகேங்களா, இதை எப்போ சொல்கிறாங்க அப்படின்னா 1912 ராயல் கமிஷன் சொல்லுது சாதி வாரியான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தேவை. ஒரு பகுதி இருக்காங்க, அந்த பகுதியில் வந்து ஒரு 75 மக்கள் வந்து மற்ற சமூகத்தை சேர்ந்த வகுப்பினர் இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒதுக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத எப்போ சொல்லுது 1912 ராயல் கமிஷன் அப்படிங்கிறது சொல்லுது. ஓகேங்களா, ஓகே. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த 1915 காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஸ்ரீ சங்கரன் நீதிபதி அப்படின்னு. ஓகேங்களா, இவருடைய கடிதங்கள் வந்து ஒரு நூல்களாக வந்து வெளியிடப்படுகிறது. இவர் என்ன செய்யறது அப்படின்னா அந்த பிராமணர் ஆதிக்கத்தை பற்றி எழுதுறாரு. ஸோ அவருடைய கடிதங்கள் ஒரு நூல்களாக வந்து வெளியிடப்படுகிறது. அதே மாதிரி இவர் ஒரு நூலே வெளியிட்டிருப்பார். ஸ்ரீ சங்கரன் நாயர் வெளியிட்ட நூல் வந்து திராவிட பிரபலங்கள். இவருடைய நூல் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸ்ரீ சங்கரன் நாயர் அவரால் வெளியிடப்பட்ட நூல் பார்த்துட்டிங்கன்னா திராவிட பிரபலங்கள் அப்படிங்கிற நூல் வந்து வெளியிடப்படுகிறது. ஓகேங்களா, இப்போ அப்படியே 1916 வந்தீங்க அப்படின்னா இம்பீரியல் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிராமண வேட்பாளர்களாக PS சீனிவாச சாஸ்திரியும் KV ரங்கசாமி ஐயங்கார் இவங்கெல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி பிராமணர் அல்லாதவங்க பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான TM நாயர், P ராமராயர், PT தியாகராஜ செட்டி இவங்க ரொம்ப முக்கியமான தலைவர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாரும் யார் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம்னா பிராமணர் அல்லாத வேட்பாளர்கள் தான் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. கடைசியில் யார் ஜெயிச்சிருவாங்கன்னா இவங்களே ஜெயிச்சிருவாங்க. PS சீனிவாச சாஸ்திரி, KV ரங்கசாமி ஐயங்கார் இந்த மாதிரி பிராமணர் தலைவர்களே ஜெயிச்சிடுறாங்க. எப்போ என்ன செய்யுது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அரசு பணியில் யாருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, ஆமாம் பிராமணர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது தெரிய வருது. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் தான் நம்முடைய நீதி கட்சி ப்ராப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு நடைமுறை வந்து உருவாக்கப்படுது.
இப்போ தோத்துட்டாங்க. யார் தோக்குறாங்க அப்படின்னா இந்த டிஎம் நாயர், பி ராம நாயர், பிடி தியாகராய செட்டி இவங்களாம் தோக்குறாங்க. தோத்ததுக்கப்புறம் 1916 நவம்பர் 20 விக்டோரியா பொது மண்டபத்தில் கூடி வந்து என்ன செய்கிறாங்க, நம்ம இந்த பிராமணர் அல்லாதவங்களாம் சேர்ந்து ஒரு சங்கத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. யார் சார் அப்படின்னா பிடி தியாகராயர், டிஎம் நாயர் இவங்கெல்லாம் சேர்ந்து. ஓகேங்களா. அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் சங்கம் பார்த்துட்டீங்க அப்படின்னா தென்னிந்திய மக்கள் சங்கம். இது வந்து ஒரு கூட்டு பங்கு கழகம். ஓகேங்களா. தென்னிந்திய மக்கள் சங்கம் கூட்டு பங்கு கழகமாக உருவாக்கப்பட்டது. இதோடைய செயலாளர்களாக யார் இருக்காங்க அப்படின்னா பிடி தியாகராய செட்டி தான் இதோட செயலாளராக இருந்திருப்பாரு. அவர் சென்னை மக்கள் சங்கத்துடைய செயலாளராக இருந்தவர் யாருன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா பிடி தியாகராய செட்டி. ஓகேங்களா. தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு இது மூணுலையும் வந்து இவங்க பத்திரிக்கை வந்து வச்சிருக்காங்க. இந்த பத்திரிகையை வந்து இவங்க என்ன செய்றாங்க, பிரச்சார சாதனமாகவும் பயன்படுத்துறாங்க. பத்திரிகையை பிரச்சார சாதனமாகவும் இவங்க வந்து பயன்படுத்துறாங்க. பாருங்க, அப்போ 1916 இம்பீரியல் எலெக்ஷன் நடக்குது. இதுல யார் முக்கியமான தலைவர்களான டிஎம் நாயர், பி ராமநாயர், பிடி தியாகராய செட்டி இவங்க வந்து பிராமண வேட்பாளர்களாக தோற்கடிக்கப்படுகிறாங்க. உடனே 1916 நவம்பர் 20 இவர்கள் விக்டோரியா பொது மண்டபத்தில் கூடி நம்ம ஒரு சங்கம் ஏற்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் சங்கம் தென்னிந்திய மக்கள் சங்கம். ஓகேங்களா. கூட்டு பங்கு கழகமாக உருவாக்கப்பட்டது. இதோட செயலாளர்களாக பிடி தியாகராய செட்டி ஓகேங்களா நியமிக்கப்படுறாரு. இது தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம் மூணுலையும் பத்திரிக்கை வச்சிருக்குது. இது பிரச்சார சாதனமாகவும் பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு சங்கம் தென்னிந்திய நல உரிமை சங்கம். ஓகேங்களா. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து டிஎன்பிசியில் பல முறை கிட்டத்தட்ட ஒரு 12 முறை இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதுவரை பார்த்ததுலேயே 12 முறை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறது. ஓகேங்களா. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தொடங்கியவர்கள் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த பிடி தியாகராய செட்டி, டிஎம் நாயர், ஓகேங்களா, மாதுரா, அலமேலு மங்கை தாயாரம்மாள் உட்பட ஒரு 30 பேர் சேர்ந்து இந்த பள்ளி புத்தகத்தில் அப்படியே கொடுத்துருப்பாங்க இவங்க பேர்லாம். ஓகேங்களா. பிடி தியாகராயர், டிஎம் நாயர், ஓகேங்களா, டிஎம் மாதவரா ப்ளஸ் அலமேலு மங்கை தாயாரம்மாள் உட்பட 30 பேர் சேர்ந்து இதை தொடங்கியிருப்பாங்க. தொடங்கப்பட்ட இடம்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா சென்னை. தொடங்கப்பட்ட இடம் எங்கேன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா சென்னையில் இதை தொடங்கியிருப்பாங்க. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். ஓகேங்களா. யார் பார்த்துட்டிங்க அப்படின்னா பிடி தியாகராயர், சி நடேச முதலியார், டிஎம் நாயர் இவங்கெல்லாம் சேர்ந்து இவர்களால் தொடங்கப்பட்டது. ப்ளஸ் அலமேலு மங்கல் தாயாரம்மாள் ஒரு 30 பேர் சேர்ந்து தான் இதை தொடங்கியிருப்பாங்க. ஆக்சுவலாக தொடக்க காலகட்டத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த பிடி தியாகராயருக்கும் டிஎம் நாயருக்கும் வந்து ஒரு ஆப்போசிட்டாகவே இருக்கும். 2 பேர் வந்து ஒரு மனஸ்தாபத்தில் இருப்பாங்க. அவங்க 2 பேரையும் சேர்த்த ஒரு பெருமை யாருக்கு சேரும் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா யாருக்கு சேரும், நடேச முதலியார் இவர் இருக்கார் இல்லையா, இவங்க 2 பேரும் சேர்த்து ஒன்றிணைத்து அதன் பிறகுதான் இந்த சங்கம் வந்து தோற்றுவிக்கப்படுது. முதல்ல பிடி தியாகராயர் ஒரு செயலாகவும் டிஎம் நாயர் ஒரு மனஸ்தாபம் இருக்கும். அவங்க 2 பேரும் சேர்த்தது யாருன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா சி நடேச முதலியார் தான் வந்து சேர்த்திருப்பாரு. ஆமாம், ஒரு கட்டத்தில் சொல்லியிருப்பாரு பிரதிநிதித்துவம் இல்லையெனில் வரி இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா பிராமணர்கள் கம்மியான பெர்சன்டேஜில் இருக்காங்க. ஆனால் என்ன செய்கிறாங்க, ஆமாம் அதிக அளவில் அரசாங்க பதவியில் இருக்காங்க. பிராமணர் இல்லாத மக்கள் வந்து குறைவான அரசாங்க பதவியில் தான் இருக்காங்க. ஆனால் அதிக அளவில் வந்து என்ன செய்கிறாங்க, வரியெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ உடனே என்ன சொல்கிறாரு, பிரதிநிதித்துவம் இல்லையெனில் வரி இல்லை அப்படிங்கிறதான யார் சொன்னது அப்படின்னா சி நடேச முதலியார் தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா. இப்போ எப்படி தொடங்குதுன்னு பார்த்துட்டோம். 1916 நவம்பர் 20 பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம பார்த்தோம் விக்டோரியா பொது மண்டபத்தில் கூடி எடுக்கப்பட்ட முடிவு. அதன் அடிப்படையில் 2 சங்கம், தென்னிந்திய மக்கள் சங்கம், இரண்டாவதாக தொடங்கப்பட்டது தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தென்னிந்திய விடுதலை கழகம் கூட அதை சொல்லுவோம். ஓகேங்களா. தொடங்கியவர்கள் பிடி தியாகராயர், சி நடேச முதலியார், டிஎம் நாயர், அலமேலு மங்கை தாயாரம்மாள் உட்பட 30 பேர் சேர்ந்து தொடங்கியிருப்பாங்க. தொடங்கப்பட்ட இடம் வந்து சென்னை. ஓகேங்களா. தொடக்கத்தில் இந்த பிடி தியாகராயரையும் டிஎம் நாயரையும் ஒன்றிணைத்தவர் யாருன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா சி நடேச முதலியார் இவர் தான் வந்து ஒன்றிணைச்சிருப்பாரு. ஸோ இந்த கட்சி சார்பாக ஒரு 3 செய்தித்தாள்கள் வந்து தொடங்கப்படுது. ஒன்று பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆங்கில மொழியில் ஜஸ்டிஸ், அதே மாதிரி தமிழில் திராவிடன், தெலுங்குல ஆந்திர பிரகாஷிகா, இந்த 3 பத்திரிகைகள். ஆக்சுவலாக இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிகை எப்படி ஆரம்பிப்பாங்க அப்படின்னா 1789 இந்த காலகட்டத்தில் பிரெஞ்சு புரட்சி. ஓகேங்களா. அந்த பிரெஞ்சு புரட்சியின் போது அந்த ஒரு கோனிக்கல் ரிபப்ளிக், கிரானிக்கல் ரிபப்ளிக் அந்த கட்சியை சேர்ந்த அந்த போராட்ட அமைப்பினர்களால் உருவாக்கப்பட்டதுன்னா என்ன பார்த்துட்டீங்கன்னா லா ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிகை. ஓகேங்களா. அந்த லா ஜஸ்டிஸ் அடிப்படையில் இவங்களால் உருவாக்கப்பட்ட பத்திரிகை தான் ஜஸ்டிஸ். ஓகேங்களா. அப்போ அந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிகை பேர் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா பிரெஞ்சு புரட்சி அங்கேருந்து கொண்டு வரப்பட்டதான் இந்த பேர் பார்த்துட்டு அப்படின்னா ஜஸ்டிஸ். இது எப்போ தொடங்கப்படுது அப்படின்னா 1917 பிப்ரவரி 24 இதை தொடங்கிட்டாங்க. இதோடைய பதிப்பாளராக யார் இருக்கான்னு பார்த்துட்டீங்கன்னா டிஎம் நாயர். இங்கே பார்க்க முடியல 3 பேரில் முக்கியமானவராக இந்த டிஎம் நாயர் தான் இதோட பதிப்பாளராக இருக்கிறாரு.
அதே மாதிரி தமிழில் திராவிடன் அப்படிங்கிற பத்திரிகை தொடங்கப்படுது. இது பிப்ரவரியில் தொடங்கப்படுது, இது ஜூனில் தொடங்கப்படுது. இதோடைய பதிப்பாளராக பக்தவச்சலம் பிள்ளை, ஓகேங்களா, இவர் வந்து இருக்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரகாஷிகா, ஓகேங்களா, இது வந்து ஒரு விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு பத்திரிகை தான். சி பார்த்தசாரதி அவங்க கிட்ட இருந்து விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு பத்திரிகை. ஆமாம், ஆந்திர பிரகாஷிகா. அப்போ தென்னிந்திய நல உரிமை சங்கத்துடைய 3 முக்கியமான பத்திரிகைகள் எதுன்னு கேட்பாங்க. நீதி, ஜஸ்டிஸ், திராவிடன் தமிழில் வந்தது. ஆந்திர பத்திரிகை வந்து தெலுங்கு பத்திரிகை வந்து ஆந்திர பிரகாஷிகா. அப்போ எது முதல்ல தொடங்கப்பட்டதுன்னா நீதி தான், ஓகேங்களா. 1917 பிப்ரவரி 24 தொடங்கிடுவாங்க. அடுத்து 1917 ஜூனில் தான் எது தொடங்குறாங்க அப்படின்னா, ஆமாம், திராவிடன் அப்படிங்கிற தொடங்குறாங்க. ஆந்திர பிரகாஷிகா, ஆமாம், விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு பத்திரிகை. யாரிடமிருந்து? ஏசி பார்த்தசாரதி அவங்கள்ட்ட இருந்து விலைக்கு வாங்கியிருப்பாங்க, ஓகேங்களா. ஓகே, இப்போ அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 1916 நவம்பர் முடிஞ்சிருச்சு. அப்படியே டிசம்பர் வந்தோம் அப்படின்னா பி.டி. தியாகராய செட்டி இருக்கார்லையா, அவரால் வந்து பிராமணர் அல்லாத பிரகடனம் அப்படிங்கிறது வெளியிடப்படுகிறது, ஓகேங்களா. பிராமணர் அல்லாத பிரகடனத்தை வெளியிட்டவர் யாருன்னு கேட்பாங்க. அம்மா தியாகராய செட்டி, ஓகேங்களா. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியா வந்து இன்னும் சுயாட்சிக்கு தயாராகவில்லை. ஏன்னா இந்த காலகட்டத்திலலாம் நம்ம என்ன கேட்டுட்ருப்போம் அப்படின்னா, சுதந்திரத்துக்கு போராட்டம் வந்துருச்சு, காந்தி வந்து போராட்டத்தை தொடங்கிட்டாரு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியா இன்னும் சுயாட்சிக்கு தயாராகவில்லை. ஏன்னா இப்போ சென்னையில் வெறும் 3% அதிகமாக இருக்கக்கூடிய பிராமணர், அவங்களுடைய அதிகார வர்க்கம் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. அரசாங்க பணியாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயுமே வந்து இருக்குது. அதேமாரி பிராமணர் வந்து அரசு வேலையில் அதிகமாக இருக்காங்க, ஓகேங்களா. ஆனால் வரி பார்த்துட்டிங்கன்னா குறைவாக தான் கொடுக்குறாங்க. ஆனால் பிராமணர் இல்லாதவங்க அரசு வேலையில் கம்மியாக இருக்காங்க, ஆனால் வரிகள் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. இன்னொன்று சொல்கிறாரு, சென்னை மாகாணத்தில் ஒரு 4.25 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா 4 கோடி மக்களுக்கு குறைவு இல்லாமல் யார் இருக்காங்க? பிராமணர் இல்லாதவங்க தான் இருக்காங்க. அப்படிங்கிறதால யார் சொல்கிறாரு அப்படின்னா, பிராமணர் அல்லாத பிரகடனத்தில் தியாகராய செட்டி அப்படிங்கிறது எடுத்து வைக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருந்தால் உடனே பத்திரிகைகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்குது. குறிப்பாக இந்து 1917 டிசம்பர் 20 இந்து நேஷன், நியூ இந்தியா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா. இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த தியாகராய செட்டியோடைய பிராமணர் அல்லாத பிரகடனத்தை செட்டியார் பிரகடனம் அப்படின்னு சொல்லுது. செட்டியார் பிரகடனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து என்ன செய்யுது, இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுது, ஓகேங்களா. அப்போ இந்த எதிர்த்த பத்திரிகைன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து, ஆமாம், ஜி சுப்பிரமணியம்லாம் ஆரம்பிக்கப்பட்ட இந்து பத்திரிகை. இது சொல்லுது 1916 டிசம்பர் 20. அதே மாதிரி இந்து நேஷன், நியூ இந்தியா, அன்னி பெசன்டால் ஆரம்பிக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது. குறிப்பாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து இந்த பிரகடனத்தை செட்டியார் பிரகடனம் அப்படின்னே வந்து சொல்லுது. எந்த பத்திரிகை சார் அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா. இப்போ நீதி கட்சியோடைய மாநாடு வந்து நடக்குது. நீதி கட்சியோடைய முதல் மாநாடு பார்த்துட்டிங்கன்னா 1917 ஆகஸ்ட் 19 எங்கே நடைபெற்றது அப்படின்னா, கோயம்புத்தூர் தலைமை ராமராயனிக்க பனகல் அரசன் அழைக்கிற இல்லையா, அவருடைய தலைமையில் நடைபெற்றது. அது மாதிரி முதல் மாநில மாநாடு எப்போ சார் அப்படின்னா, அப்படியே 1917 டிசம்பர் 28, 29 காலகட்டத்தில் சென்னையில் வெல்லிங்டன் தலைநகர் அரங்கு இருக்குல்ல, அங்கே தான் தொடங்கியிருப்பாங்க, ஓகேங்களா. வெல்லிங்டன் அரங்கில். அப்போ நீதி கட்சியோடைய மாநாடு 2 மாநாடு. ஃபஸ்ட்டு மாநாடு பார்த்துட்டீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் பனகர் அரசர், ஓகேங்களா, ராமராயன் அப்படின்னா அவர் சொல்லுவோம், அவருடைய தலைமையிலையும். முதல் மாநில மாநாடு 1917 டிசம்பர் 28, 29 காலகட்டத்தில் சென்னை வெல்லிங்டன் அந்த அரங்கில் திரையரங்கில் வெல்லிங்டன் அந்த சினிமா தியேட்டர் இருக்குல்ல, அங்கே தான் வந்து அவங்க தொடங்கியிருப்பாங்க. சென்னை வெல்லிங்டன் திரையரங்கில் தொடங்கப்பட்டது தான் இந்த முதல் மாநில மாநாடு, ஓகேங்களா. இப்போ நீதி கட்சியை சேர்ந்த ஒரு 3 முக்கிய தலைவர்கள் பார்த்தோம் இல்லையா, பி.டி. தியாகராயர், அவங்க 3 பேரையும் நம்ம தனித்தனியாக பார்த்துடலாம். அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா பி.டி. தியாகராயர், இவருக்கான சிறப்பு பேர் வந்து வெள்ளுடை வேந்தன் அப்படின்னு கூட இவரை சொல்லுவோம், ஓகேங்களா. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வெள்ளுடை வேந்தன் என்று அழைக்கப்பட்டவர் பி.டி. தியாகராயர். 1917 நீதி கட்சியோட தலைவராகவும் இவர் தான் இருந்திருப்பார். பி.டி. தியாகராய செட்டி சென்னை வர்த்தக சபை இவரால் உருவாக்கப்பட்டது. சவுத் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிறது இவர் உருவாக்கியிருப்பார். இதோட தலைவராகவும் 10 ஆண்டு இருந்திருப்பார், ஓகேங்களா. இதோட தலைவராக எத்தனை ஆண்டு இருந்திருப்பார்? 10 ஆண்டு இதன் தலைவராக இருந்திருப்பார். அதே மாதிரி மாண்டேக செம்ஸ்போர் இருந்திருப்பார். 1915 இந்திய அரசு செயலாளராக அவர் தான் இருந்திருப்பார், ஓகேங்களா. மாண்டேக செம்ஸ்போர்டாக இருக்கேன்னா 1917 வரும்னு பார்ப்போம். இவர் என்ன செய்யறது அப்படின்னா, கடலடி தந்தி மூலமாக அவருக்கு வந்து ஒரு இது அனுப்புகிறாரு. என்ன செய்யறாரு அப்படின்னா, எங்களுக்கு வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேணும், இந்த பிராமணர் அல்லாதவர்களுக்கு இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேட்குறாரு, எங்களுக்கு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிறத எப்போ சொல்கிறாரு? ஆமாம், 1915 மாண்டேக செம்ஸ்போர்டுக்கு லண்டனுக்கு இங்கேருந்து கடலடி தந்தி மூலமாக அனுப்புகிறாரு. பட் இது வந்து அவர் நிராகரிச்சிருப்பார். இருந்தாலும் அப்போவே என்ன செஞ்சிருக்காரு, ட்ரை பண்ணியிருக்காரு. சென்னை மாநகராட்சி மேயராக ஒரு 10 ஆண்டுகள் இருந்திருப்பார். யாருன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா பி.டி. தியாகராயர். இவர் மேயராக இருந்த காலகட்டத்தில் 1921 மதிய உணவு திட்டம், ஆமாம், சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக எந்த பகுதியில் பார்த்துட்டிங்கன்னா 1000 விளக்கு. அப்போ முதல் முறையாக மதிய உணவு திட்டத்தை யார் கொண்டு வந்ததுன்னா நீதி கட்சி தான். யார்? ஆமாம், பி.டி. தியாகராயர் மாநகராட்சி மேயராக இருக்கும்போது 1921 சென்னை, ஓகேங்களா. எந்த இடம்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 1000 விளக்கில் கொண்டு வந்திருப்பார். இப்போ பி.டி. தியாகராயர் பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்து நடேச முதலியார், இவருடைய காலம் 1875 913, ஒரு மருத்துவர்.
1912 இவரால் உருவாக்கப்பட்டது மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பார். பிராமணர் அல்லாதர் தங்கும் விடுதி 1916 காலகட்டத்தில் இவரால் உருவாக்கப்பட்டது பிராமணர் அல்லாதர் தங்கும் விடுதி. அதே மாதிரி முக்கியமான கருத்து இவருடையது பிரதிநிதித்துவம் இல்லையெனில் வரி இல்லை. பிரதிநிதித்துவம் இல்லையெனில் வரி இல்லை அப்படிங்கிறது இவரால் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வாசகம். அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா இவரால் உருவாக்கப்பட்டது சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு. பார்த்தோம் இல்லையா, இதோட பேர் இது வந்து 1912 உருவாக்கியிருப்பாரு. இதோட பேரை வந்து 1914 சென்னை திராவிடர் சபை அப்படிங்கிறத மாற்றிருப்பாரு. சென்னையில் திராவிடர் விடுதி 1916 முதல் முறையாக இவரால் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி பி.டி. தியாகராயர், டி.எம். நாயர் இவங்க 2 பேரும் சேர்த்த பெருமை யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா இவருக்கு தான் இருக்கும். ஓகேங்களா. பி.டி. தியாகராயர் மற்றும் டி.எம். நாயர் இவர்களை ஒன்றிணைத்த பெருமை யாருக்கு இருக்கும்னா நடேச முதலியாருக்கு தான் இருக்கும். 1923 நீதி கட்சியோட வேட்பாளராகவும் யார் இருந்திருப்பார்? இவர் இருந்திருப்பார். 1923 நீதி கட்சியோட வேட்பாளராகவும் இவர் இருந்திருப்பார். ஓகே, நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது திரூர் மாதவன் நாயர், டி.எம். நாயர் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். இவருக்கான சிறப்பு பெயர் திராவிட லெனின் அப்படின்னு அழைக்கப்படுவார். ஏன்னா ஆங்கிலத்தில் புலமை வாய்ந்து பேசக்கூடியவர் திராவிட லெனின் அப்படின்னு இவர் அழைத்தவர் வந்து பெரியார். ஓகேங்களா. இவரும் ஒரு மருத்துவர், சென்னை மருத்துவக் கல்லூரியில் படிச்சிருப்பாரு. லண்டன் பென்டின் பார்க்கில் பற்றி எம்டி வந்து படிச்சிருப்பார். எம்டி ஓகேங்களா. எங்கே படிச்சிருப்பாருன்னா லண்டன் பென்டின் பார்க். முதல் உலகப் போரின் போது பிரிட்டிஷ் இராணுவ கப்பலில் இவர் மருத்துவராக வந்து பணியாற்றியிருப்பார். இவருடைய சேவையை பாராட்டி ஆங்கில அரசு இவருக்கு கேசர் இ ஹிந்த் அப்படிங்கிற பட்டத்தையே வந்து கொடுத்துருக்கோம். கேசர் இ ஹிந்த் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்கோம். பார்த்தோம் நம்ம வந்து சென்னை சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தென்னிந்திய நல உரிமை சங்கத்துடைய 3 பத்திரிகை நீதி அப்படின்னு பத்திரிகை பார்த்தோம் இல்லையா, அதோடைய ஆசிரியராகவும் பதிப்பாளராகவும் இருந்தது யார் அப்படின்னா இவர் தான். யார்? டி.எம். மாதவ நாயர். இவர் வந்து ஆக்சுவலாக வந்து இங்கிலீஷ் நல்லா பேசுவார். அதனால அவர் ஆங்கில பத்திரிகையோட ஆசிரியராகவும் இருந்திருப்பார். திராவிட லெனின் என்று பெரியாரால் அழைக்கப்பட்டவர். ஓகேங்களா. இப்போ இந்த காலகட்டத்தில் நீதி கட்சிக்கு போட்டியாக ஒரு சில அமைப்பு இருந்திருக்கும். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சென்னை மாகாண சங்கம் அப்படின்னு இருந்திருக்கும். இதில் யாரெல்லாம் இருந்திருப்பாங்கன்னா ஈவேரா, திருவிக்கா, பி. வரதராஜலு, பி. கேசவ பிள்ளை இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து இருந்திருப்பாங்க. நீதி கட்சிக்கு போட்டியாக இந்த காலத்தில் இருந்த அமைப்பு பார்த்துட்டீங்க அப்படின்னா சென்னை மாகாண சங்கம். ஓகேங்களா. ஓகே, இப்போ நீதி கட்சி வந்து உருவாக்கிட்டாங்க. அதோட அமைப்பு எப்படி சார் இருக்கு அப்படின்னா ஒரு தலைவர், 4 துணைத் தலைவர்கள், ஒரு பொதுச் செயலாளர், ஒரு பொருளாளர், 25 செயற்குழு உறுப்பினர் இதோட அமைப்பு வந்து இருக்குது. முதல் தலைவராக பி.டி. தியாகராயர் தான் இதோட இருந்திருப்பாரு. அதே மாதிரி முக்கியமான துணைத் தலைவர் 4 துணைத் தலைவர்கள் இருந்தாலும் முக்கியமான துணைத் தலைவராக இருந்தவர் எம்.சி. ராஜா. ஆமாம், மயிலை சின்னத்தம்பி ராஜா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. மயிலை ஒடுக்கப்பட்ட இனத்திலிருந்து சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் முதல் ஆள் யாருன்னா இவர் தான், எம்.சி. ராஜா. ஓகேங்களா. அதே மாதிரி பொதுச் செயலராக ஆற்காடு ராமசாமி வந்து இருந்திருப்பார். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து இதோட அமைப்பு நீதி கட்சியோட அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா இப்படி தான் இருக்குது. ஒரு தலைவர், 4 துணைத் தலைவர், ஒரு பொதுச் செயலாளர், ஒரு பொருளாளர், 25 செயற்குழு உறுப்பினர். ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ முதல் தேர்தல் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து தேர்தல் எப்படி வருது அப்படின்னா நம்ம 1916 காலகட்டத்தில் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா தன்னாட்சி அந்தஸ்து வந்து கேட்குறோம். அன்னி பெசன்ட் தான் வந்து இதை கொண்டு வந்திருப்பாங்க. தன்னாட்சி அந்தஸ்துனா நீங்கள் வந்து மத்தியில் நீங்கள் இருந்துக்கங்க, மாகாணத்தில் நாங்கள் வந்து தன்னாட்சி பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டிருப்போம். இதற்கு ஆதரவாக 1917 ஆகஸ்ட் 20 மாண்டேக அறிக்கை வந்து வெளியிடப்படுது. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா விரைவில் தன்னாட்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 1919 மாண்டேக செம்ஸ்போர்ட் சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அதில் வந்து தன்னாட்சியை கொடுக்காம இரட்டையாட்சி கொண்டு வந்திருப்பாங்க. இரட்டையாட்சினா 2ஆக பிரிப்பாங்க. மாற்றப்பட்ட துறை, ஒதுக்கப்பட்ட துறை அப்படின்னு. இந்த ஒதுக்கப்பட்ட துறை முக்கியமான துறையெல்லாம் ஆளுநர் கண்ட்ரோலில் இருக்கும். அதே மாதிரி மாற்றப்பட்ட துறையெல்லாம் முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருக்கும். ஓகேங்களா. இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. ஆக்சுவலாக வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா தன்னாட்சி இயக்கம் தான் தன்னாட்சி கேட்டிருப்பாங்க. பட் இவங்க கொடுத்தது வந்து இரட்டையாட்சி. அதனால வந்து காங்கிரஸ் வந்து இந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்கும். ஓகேங்களா. மாண்டேக செம்ஸ்போர்ட் சட்டத்தின் அடிப்படையில் முதல் தேர்தல் வந்து நடைபெற்றிருக்கும். இதில் காங்கிரஸ் கேட்டது தன்னாட்சி, ஆனால் கொடுத்தது இரட்டையாட்சி. உடனே காங்கிரஸ் வந்து என்ன செய்கிறாங்க, இதை வந்து புறக்கணிக்கிறாங்க. ஓகேங்களா. புரிஞ்சுதா? ஓகே. இப்போ பார்த்துட்டிங்கன்னா முதல் தேர்தல் 1920 முதல் மாகாண தேர்தல் வந்து நடக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா இந்த மாண்டேகு மிண்டோமாலி சீர்திருத்தம் ரெண்டுக்கு வந்து ஒரு வேறுபாடு இருக்குது. இந்த மிண்டோமாலி சீர்திருத்தத்தின் வந்து மறைமுக தேர்தல் அடிப்படையில் வந்து உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஓகேங்களா. இந்த மாண்டேக செம்ஸ்போர்டில் வந்து நேரடி தேர்தல் முறையில் வந்து உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஓகேங்களா. மிண்டோமாலி சீர்திருத்தத்தில் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ நம்ம பார்த்தோம் 1919 மாண்டேக செம்ஸ்போர்ட் வந்து அதோட சட்டத்தின் அடிப்படையில் முதல் தேர்தல் வந்து 1920 வந்து நடக்குது. இந்த 20 மொத்த சென்னை மாகாணத்தில் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நியமனம் ப்ளஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களோட சேர்த்து மொத்தம் 134 தொகுதிகளை கொண்டதாக எது இருக்குது அப்படின்னா சென்னை மாகாணம் வந்து இருக்குது. மொத்தம் 134. ஓகேங்களா.
இப்போ இந்த சென்னை மாகாணத்துக்கு எப்போது சட்டமன்றம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1861 கவுன்சில் சட்டத்தின் அடிப்படையில் 1920 தான் முதல் முறையாக அந்த சட்டமன்றத்தை வந்து கொண்டு வராங்க. எந்த சட்டத்தின் அடிப்படையில் அப்படின்னா 1861 கவுன்சில் சட்டத்தின் அடிப்படையில். ஆக்சுவலாக நம்முடைய சட்டமன்றம் வந்து ஓரவையாக தான் இருக்குது. எது வரைக்கும் அப்படின்னா 1920லேருந்து 1937 வரையும் நம்முடைய சட்டமன்றம் சென்னை மாகாண சட்டமன்றம் வந்து ஓரவை சட்டமன்றமாக தான் இருக்குது. ஓகேங்களா. இப்போ தொகுதி வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. வகுப்பு வாரி தொகுதி, சிறப்பு தொகுதி, ஒதுக்கப்பட்ட தொகுதின்னு நம்முடைய அந்த மாகாண தொகுதியில் வந்து 3ஆக வந்து பிரிச்சிருக்காங்க. முதல் தேர்தல் நடைபெறுது. கிட்டத்தட்ட 24.9% மக்கள் வந்து வாக்குப்பதிவு செய்கிறாங்க. மொத்தம் தேர்தல் நடைபெற்ற 98 இடங்களில் 63 இடங்களில் வந்து நீதி கட்சி வந்து வெற்றி பெறுது. முதல் தேர்தல் 1920 98ல் 63 இடங்களில் நீதி கட்சி வெற்றி. ஒரு கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 1920லேருந்து 1937 வரை நீதி கட்சியோட ஆட்சி தான். இடையில கொஞ்சம் மட்டும் சுயராஜ்ய கட்சி ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அதை தாண்டி ஃபுல்லாகவே யார் தான் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருப்பாங்க? ஆமாம், நீதி கட்சி தான் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. 1920லேருந்து 37 வரை. ஏன் சார் இந்த காலகட்டத்தில் நீதி கட்சி ஆட்சி செய்கிறாங்க? அப்போ காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, காங்கிரஸ் இந்த காலகட்டத்தில் தேர்தலில் பங்கு பெறவில்லை. காரணம், காங்கிரஸ் கேட்டது தன்னாட்சி, கொடுக்கப்பட்டது இரட்டை ஆட்சி. நாங்கள் கேட்டது ஒன்று, நீங்கள் கொடுத்தது ஒன்றா, அப்போ நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு புறக்கணிச்சிருவாங்க. இதை பயன்படுத்தி நீதி கட்சி என்ன செஞ்சது? தேர்தலில் பங்கு பெற்றுச்சு. ஓகேங்களா. தேர்தலில் வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்பாங்க. 37 வரை நீதி கட்சியோட ஆட்சி தான். மேக்சிமம் நீதி கட்சியோட ஆட்சி தான் வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா. இப்போ முதல் தேர்தலில் நீதி கட்சி வந்து 98 இடங்களில் 63 இடங்களில் வெற்றி பெற்றுறாங்க. ஓகே. இப்போ நீதி கட்சியோட ஒரு வரலாறு பார்ப்போம், எப்படி உருவாகுச்சு அப்படின்னு பார்த்துக்கலாம். 1914 திராவிடர் கழகம் வந்து தோற்றுவிக்கப்படுகிறது. அடுத்து 1916 தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் அப்படின்னு சொல்லலாம், தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அதுலேருந்து 1917 நீதி கட்சி வந்து உருவாகுது. அடுத்து 1919 மாண்டக சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் வெளியிடப்படுது. அதன் அடிப்படையில் 1920 தேர்தல் வந்து நடக்குது. ஓகேங்களா. 1920 தேர்தல். 1925 பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை வந்து தோற்றுவித்திருப்பார். 1937 காங்கிரஸ் வந்து முதல் அமைச்சரவையை ராஜாஜி தலைமையில் வந்து உருவாக்கியிருப்பாங்க. காரணம், 1937 காங்கிரஸ் வந்து தேர்தலில் வந்து பங்கு பெற்றிருக்கும். நீதி கட்சி வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்கும். 1937 இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஓகேங்களா. பெரியார்லாம் இந்த காலகட்டத்தில் தான் வந்து என்ன செஞ்சிருப்பார்? சிறையில் எல்லாம் அடைக்கப்படுறாரு. 1944 ஓகேங்களா சென்னை மாநாட்டில் நீதி கட்சியோட பேர் திராவிடர் கழகம் அப்படின்னு மாற்றப்பட்டுச்சு. அடுத்து 1949 திராவிடர் முன்னேற்ற கழகம் பிறந்தது. தோற்றுவித்தவர் பேரறிஞர் அண்ணா. ஓகேங்களா. இதுதான் வந்து நீதி கட்சியோட வரலாறு. ஷார்ட்டாக பார்க்கணும்னா இவ்வளோ தான். இதை நம்ம ஃப்ரீஃபாக படித்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் அவ்வளோதான். இங்கேருந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 1914 1949 வரை இப்படி தான் வந்து நீதி கட்சியிலேருந்து இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தோம்லையே, அது மாதிரி இதுதான் சின்ன ஒரு ஷார்ட்டான ஒரு வரலாறு. ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ முதலமைச்சர்கள்லாம் பார்க்கலாம். முதல்வர் ஏ சுப்பராயல். பாருங்கள், ஏன்னு ஆரம்பிக்கும். நமக்கு ஏபிசியில் ஃபஸ்ட் எழுத்தே ஏ தான். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஏ அல்லது ஆன்னு சொல்லுவாங்க. சுப்பராயலு நீதி கட்சியோட முதலமைச்சர் 1920 to 21. அவர் உடனே பதவி வெளியேறுவார். அதன் பிறகு 21லேருந்து 26 வரை யார் இருப்பார்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா பனகல் ராஜா வந்து இருப்பார். அடுத்து இவர் வந்து ஆக்சுவலாக பார்த்துட்டீங்கன்னா சுயேட்சை வேட்பாளர். ஓகேங்களா. பி சுப்பராயன் 1926லேருந்து 30 வரை இருந்திருப்பார். அடுத்து பி முனுசாமி 30 to 32, பொப்பிலி ராஜா 32 to 37, பிடி ராஷன் 36 இருந்திருப்பார். கேவி ரெட்டி 37. இவர் தான் நீதி கட்சியோட கடைசி முதலமைச்சராகவும் இருந்திருப்பார். ஓகேங்களா. அடுத்து காங்கிரஸ் வந்து வந்துடுவாங்க 37 to 39. அப்போ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, நீதி கட்சியோடைய முதல் முதலமைச்சர் யாருன்னு கேட்பாங்க? ஏ சுப்பராயலு. ஓகேங்களா. எந்த வருஷம்? 1920லேருந்து 21 வரையும். அடுத்து இரண்டாவது முதலமைச்சர் பனகல் ராஜா. இந்த காலவரிசைலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. சுயேட்சை வேட்பாளர், முதல் சுயேட்சை முதலமைச்சராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னா பி சுப்பராயன். காலம் 1926 to 1930. ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ ஒவ்வொரு முதலமைச்சரையும் நம்ம டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பாட்டை வந்து நமக்கு முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நீதி கட்சியோட ஆட்சி 1920லேருந்து 1937 வரையும் அதை வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ 1920 தேர்தலில் 98 இடத்துல 63 இடங்களில் யார் ஜெயிச்சிட்டாங்க? நீதி கட்சி வந்து ஜெயிச்சிட்டாங்க. 98ல் 63 நீதி கட்சி ஜெயிச்சிட்டாரு. உடனே வந்து சென்னை ஆளுநராக இருந்த மார்க்கின் வில்லிங்டன் என்ன செய்கிறார் அப்படின்னா யாருக்கு அழைப்பு விடுக்கிறாருன்னா பிடி தியாகராய செட்டி. இவருக்கு தான் அழைப்பு விடுக்கிறாரு. ஆக்சுவலாக அந்த காலகட்டத்தில் நீதி கட்சியோட தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா பிடி தியாகராய செட்டி தான் இருந்திருப்பார். அவர் உடனே என்ன சொல்கிறார் அப்படின்னா, மக்களுடைய வரி பணத்தில் நான் சம்பளம் வாங்க விரும்பலை, அதனால் நான் வந்து ஒருத்தரை வந்து ரெஃபர் பண்ணுறேன், அவருக்கு அந்த முதலமைச்சர் பதவியை கொடுங்க அப்படின்னு அவரால் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டவர் தான் சுப்பராயலு. ஏ சுப்பராயலு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஏ சுப்பராயலு. ஆக்சுவலாக அந்த கட்டத்தில் நீதி கட்சியோட தலைவராக இருந்தவர் ஆமாம் பிடி தியாகராய செட்டி தான் இருந்திருப்பார். ஆனால் மக்கள் வரி பணத்தில் நான் முதல்வராக மக்கள் வரி பணத்தில் நான் சம்பளம் வாங்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேரை பரிந்துரை செய்கிறாரு. அதுதான் சுப்பராயலு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அதுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த 1920லேருந்து 37 வரை இந்த காலகட்டத்தில் 13 ஆண்டுகள் நீதி கட்சி ஆட்சி செஞ்சுருப்பாங்க. இடையில சில காலம் சுயராஜ்ய கட்சியின் ஆட்சி வந்து இருந்திருக்கும். அது மட்டும் பார்க்கணும். ஓகேங்களா.
ஓகே. இப்போ ஏ சுப்பராயலு சென்னை மாகாணத்தின் முதல்வர். ஏ சுப்பராயலு சென்னை மாகாணத்தோட முதல்வர். இவர் எப்போ பதவி விலகிறார் அப்படின்னா 1921 ஜூலை 11 பதவி விலகிறார். முதல்வர் இவர் தான், உடனே பதவி விலகிறாரு. அடுத்து பனகலரசர், ஓகேங்களா, அல்லது ராமராய நிங்கர் அப்படின்னு சொல்லுவோம். இவருக்கு ராமராய நிங்கர்னு ஒரு பேர் இருக்கு, பனகலரசர் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. ரெண்டுமே இருக்கு, ரெண்டுமே ஒரே பேர் தான், ஓகேங்களா. இவர் 1921 to 23 வரை இவர் தான் வந்து என்ன செய்யறாரு, முதல்வராக இருக்காரு. இந்த காலகட்டத்தில் 1922 கயா காங்கிரஸ் மாநாடு நடக்குது, ஓகேங்களா. இதுல என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, காந்தி கைதுக்கு பிறகு காங்கிரஸ்குள்ள ஒரு 2 அமைப்பாக உருவாகுறாங்க. ஒன்று மாற்றம் விரும்புவோர், இன்னொரு மாற்றம் விரும்பாதோர் அப்படின்னு. இதுல மாற்றம் விரும்புவோர் சட்டமன்றத்துக்குள்ள சென்று நாங்கள் வந்து என்ன செய்யற மாற்றத்தை விரும்புகிறோன்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் மோதிலால் நேரு, CR தாஸ் இவர்கள்லாம் மாற்றம் விரும்புவோர் பக்கத்தில் இருந்து ஒரு புதிய கட்சியை தோற்றுவிச்சிருப்பாங்க. அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஆமா, சுயராஜ்ய கட்சி, ஓகேங்களா, சுயராஜ்ய கட்சி. அப்போ இந்த காலகட்டத்தில் சுயராஜ்ய கட்சி வந்து தேர்தலில் பங்கு பெறுது, ஓகேங்களா. 1923 தேர்தலில் யாருக்கு, நீதி கட்சிக்கும் சுயராஜ்ய கட்சிக்கும் போட்டி நடக்குது. நீதி கட்சி வர்சஸ் சுயராஜ்ய கட்சி, ஓகேங்களா. 1923 தேர்தலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதிலே நீதி கட்சி வெற்றி பெறுது. 44 இடங்களில் நீதி கட்சி வெற்றி, 11 இடங்களில் மட்டும்தான் சுயராஜ்ய கட்சி வந்து வெற்றி பெறுது. ஸோ அதனால அடுத்த முதல்வராகவும் பனகல் ராஜா தான் இவர் இருப்பார், ராமராய நிங்கர். 1923 26. ஆக்சுவலாக 21 23 வரையுமே இவர் தான் இருந்திருப்பாரு. அடுத்து 23 to 26 யார் இருந்திருப்பாரு, பனகலரசன் தான் இருந்திருப்பாரு. முதல் முறையாக இந்திய சட்டமன்ற வரலாற்றிலே முதல் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சந்தித்த முதல் முதலமைச்சர் இவர் தான். பார்க்குறோம், இன்னைக்கெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னா அடிக்கடி வார்த்தை கேள்விப்படுறோம் இல்லையா. இந்தியாவிலேயே முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சந்தித்தவர் இவர் தான், ஓகேங்களா. பனகலரசர் என்று அழைக்கப்பட்ட ராமராய நிங்கர், ஓகேங்களா. ஓகே. இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா 1925 காலகட்டத்தில் என்ன நடக்குது, பெரியார் வந்து சுயராஜ்ய காங்கிரஸ்லேருந்து விலகி சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிக்கிறாரு. அதன் பிறகு நீதி கட்சிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறார். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து நடக்குது. அடுத்து 1926 தேர்தலில் ஒரு மாற்றம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 1923 தேர்தலில் வெறும் 11 இடங்களில் வெற்றி பெற்ற சுயராஜ்ய கட்சி 1926 பார்த்துக்கிட்டிங்கன்னா 41 இடங்களில் வெற்றி பெறுது, ஓகேங்களா. நீதி கட்சி வந்து இந்த டைமில் வந்து தோத்துருச்சு. நீதி கட்சி 21 இடங்கள்லையும், ஆமாம், சுயராஜ்ய கட்சி 41 இடங்கள்லையும் வெற்றி பெறுது. இப்போ சுயராஜ்ய கட்சியோட தலைவராக யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் சத்தியமூர்த்தி, காமராஜரின் அரசியல் குரு. அதனால இந்த சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறது காங்கிரஸோட ஒரு பிரிவு தான். இவங்க வந்து தனி பிரிவெல்லாம் கிடையாது, காங்கிரஸ் கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்தவங்க தானே. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காந்தி வந்து இந்த காலகட்டத்தில் வெளில வந்ததுனால நாங்கள் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, நாங்கள் முதலமைச்சராக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒருத்தவங்களை வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளராக முதலமைச்சராக வந்து என்ன செய்கிறாங்க, பரிந்துரை செய்கிறாங்க. அவருடைய பேர் பி சுப்பராயன், முதல் சுயேட்சை முதல்வர், ஓகேங்களா. சென்னை மாகாணத்தின் முதல் சுயேட்சை முதல்வர் யாருன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஆமாம், பி சுப்பராயன். இந்த பி சுப்பராயன் வந்து 1926 29 வரை முதலமைச்சராக இருந்திருப்பார். இவர் வந்து முன்னாள் நீதி கட்சியோட சேர்ந்து ஒரு பிரமுகர் தான், முன்னாள் நீதி கட்சி பிரமுகர். இவருக்கு யார் ஆதரவு கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, சுயராஜ்ய கட்சி ப்ளஸ் நீதி கட்சி 2 பேருமே இவருக்கு ஆதரவு கொடுத்து இவரை வந்து முதலமைச்சராக வந்து உட்கார வச்சிருப்பாங்க, ஓகேங்களா. இவருடைய அமைச்சரவையில் ஒருத்தர் இருந்திருப்பாரு, அவருடைய பேர் எஸ் முத்தையா. வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டு முறையின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுவார். இவர் தான் வந்து கோட்டா மெத்தட் இருக்குல்ல, அதை மாதிரி தான் கொண்டு வந்திருப்பாரு. அதனால வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர், ஆமாம், எஸ் முத்தையா, ஓகேங்களா. அடுத்து 1930 தேர்தல் நடைபெறுது. இந்த தேர்தலில் நீதி கட்சியோட தலைவராக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பொப்பிலியரசர், இவர் தான் வந்து தலைவராக இருந்திருப்பாரு. இப்போ நீதி கட்சிக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பி சுப்பராயன், தேசிய கட்சி சார்பாக பி சுப்பராயன் போட்டிட்டு இருப்பாரு. ஆனால் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீதி கட்சி 35 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும். நீதி கட்சி 35 இடங்கள்லையும் பி சுப்பராயன் 10 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும். ஆனால் நீதி கட்சிக்கு தனி பெரும்பான்மை கிடைச்சிருக்காரு. அந்த நியமன உறுப்பினர்களோட ஆதரவோடு தான் இவர் என்ன செஞ்சிருப்பாரு, முதலமைச்சராக இருந்திருப்பார் 1930 காலகட்டத்தில். அடுத்து அதே 1930 to 32 யார் சார் முதலமைச்சராக இருக்காருன்னா பி முனுசாமி. முதல் முறையாக பொருளாதார நெருக்கடிகளை இவர் தான் என்ன செஞ்சிருப்பாரு, சந்திச்சிருப்பாரு, ஆமா, பி முனுசாமி. அடுத்து மீண்டும் பொப்பிலியரசர் 1932 நவம்பர் 5 முதலமைச்சராக இருப்பாரு, ஒரு ஜமீன்தாரோட ஆதரவோடு, ஓகேங்களா. 1932 நவம்பர் 5 பொப்பிலியரசர் முதலமைச்சர், ஜமீன்தார் ஆதரவு. அடுத்து 1934 தேர்தல் நடக்குது. இந்த தேர்தல் வந்து 2 பிரிவினருக்கு இடையே நடக்கிற மாதிரி நடந்துச்சு. ஒன்று ஜமீன்தார் ஆதரவு, இன்னொன்று ஜமீன்தார் எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி நடக்குது. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீதி கட்சி வந்து படுதோல்வி அடையுது, ஓகேங்களா. மீண்டும் சுயராட்சிய கட்சி 29 இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மை இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆட்சி அமைக்க மறுக்கிறாங்க யாரு, ஆமா, சுயராட்சிய கட்சி ஆட்சி அமைக்க மீண்டும் என்ன செய்யுது, மறுக்குது. 1934 காலகட்டத்தில் மீண்டும் பொப்பிலியரசர் முதலமைச்சராக இருக்கிறாரு 1934 to 35. அடுத்து 1936 பிடி ராஜன் இருப்பார். 1937 கேவி ரெட்டி, இவங்கெல்லாம் வந்து முக்கியமான முதலமைச்சர்களாக இருந்திருப்பாரு. ஆக்சுவலாக இவர் வந்து கடைசி முதலமைச்சர் கேவி ரெட்டி. 1937 தேர்தல் வந்துடும். தேர்தலில் காங்கிரஸ் வந்து கலந்துக்கிறாங்க. காரணம் 1935 இந்திய அரசியல் சட்டத்தின்படி மாகாணங்களுக்கு தன்னாட்சி வழங்கப்பட்டது, ஓகேங்களா. சுயாட்சி, மாகாணங்களுக்கு சுயாட்சி. அதனால காங்கிரஸ் தேர்தலில் நடக்குது, கலந்து கொள்ளுது.
1937 தேர்தல் ஐஎன்சி வர்சஸ் நீதி கட்சி நடக்குது. இந்திய தேசிய காங்கிரஸுக்கும் நீதி கட்சிக்கும் தேர்தல் போட்டி நடக்குது. இதில் அமைச்சரவையில் யார் ஜெயிக்கிறாங்க? ராஜாஜி வெற்றி பெறுகிறார். ஓகேங்களா, காங்கிரஸ் வெற்றி பெற்று ராஜாஜி முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்த முதலமைச்சர் ராஜாஜி தான். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் தேர்தல். இந்த தேர்தல் பார்த்துக்கோங்க, யார் முதல்வர், எந்தெந்த காலகட்டம், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கும். இது ஷார்ட்கட் வச்சு படிப்பீங்களோ எப்படி படிப்பீங்களோ தெரியாது. ஆனால் இந்த பேர், முதலமைச்சரோட நேமு, அவங்க எந்த வருஷத்தில் இருந்தாங்க, அது எல்லாமே கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். எல்லாருடைய பேருமே தெரிஞ்சிருக்கணும், எல்லாருடைய காலமும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கால வரிசை அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. இப்போ நீதி கட்சி என்னெல்லாம் சார் சாதனை செஞ்சு கிட்டத்தட்ட 1920 1937 வரை 13 வருஷம் இவங்க ஆட்சியில் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, இந்த காலகட்டத்தில் இவங்க என்னென்ன சாதனைலாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா, ஓகே. ஃபர்ஸ்ட் இவர்களால் உருவாக்கப்பட்டது சென்னை நகர்ப்புற திட்டக்குழு. ஓகேங்களா, சென்னை பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சென்னையை மட்டும் மையமாக வைத்து உருவாக்கப்பட்டது. சென்னையோட டெவலப்மெண்ட்டுக்கு, சென்னை மாகாணத்தோட டெவலப்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்டது சென்னை நகர்ப்புற திட்டக்குழு. இது 1920 உருவாக்கியிருப்பாங்க. அது மாதிரி சென்னை பஞ்சாயத்து சட்டம் இவர்களால் கொண்டு வரப்பட்டது 1920. ஓகேங்களா, 2 இடஒதுக்கீட்டு அரசாணையை வெளியிட்டிருப்பாங்க. ஒன்று 1921 செப்டம்பர் 16, இன்னொன்று 1922 அக்டோபர் 15. இது ரெண்டுமே பள்ளி புத்தகத்தில் இருக்குது. அப்போ இவர்களால் கொண்டு வரப்பட்டது 2 இடஒதுக்கீட்டு அரசாணைகள். ஓகேங்களா, 1921 பெண்களுக்கு வாக்குரிமை சட்டம் இவர்களால் கொண்டு வரப்பட்டது. பெண்கள் வாக்குரிமை சட்டம் இவர்களால் கொண்டு வரப்பட்டது. இலவச துவக்க கல்வி சட்டம் இவர்களால் கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி மதிய உணவு திட்டம் பிடி தியாகராயர் செட்டி சென்னை மாநகராட்சி மேயராக இருக்கும்போது 1000 விளக்கு பள்ளியில் கொண்டு வந்திருப்பாரு. அப்போ மதிய உணவு திட்டத்தை முதலில் கொண்டு வந்தது நீதி கட்சி தான். ஓகேங்களா, 1924 இவர்களால் கொண்டு வரப்பட்டது பணியாளர் தேர்வாணையம். ஓகேங்களா, பணியாளர் தேர்வாணையம் இது லீ கமிஷன் பரிந்துரையின் அடிப்படையில் பின்னாளில் மத்திய அரசால் 1929 அகில இந்திய பொது பணியாளர் தேர்வாணையமாக மாறியது. ஓகேங்களா, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது யுனைடெட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக மாற்றப்பட்டது 1929. அடுத்து 1926 இவர்களால் கொண்டு வரப்பட்டது இந்து அறநிலையத்துறை சட்டம். 1926 இவர்களால் கொண்டு வரப்பட்டது இந்து அறநிலையத்துறை சட்டம். இது பார்த்துட்டீங்கன்னா 1921 22 இந்த காலகட்டத்தில் டிசம்பர் 18 மசோதா தாக்கல் பண்ணி சட்டமாக கொண்டு வரப்பட்டது 1926. இந்த காலகட்டத்தில் 1926 இவங்க கட்சியின் சார்பாக தான் முத்துலட்சுமி ரெட்டி முதல் சட்ட மேலவை நியமன உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. சட்டமன்றத்துடைய முதல் நியமன உறுப்பினர் இவங்க தான். ஓகேங்களா, அப்போ சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர்னா ருக்மணி லட்சுமிபதி தான் முதல் முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏன்னு சொன்னால் அவங்க தான். இவங்க எம்என்சி. ஓகேங்களா, அடுத்து 1926 சுப்பராயன் முதலமைச்சராக இருந்திருப்பார் இல்லையா, சுயேட்சை வேட்பாளர். ஓகேங்களா, அந்த காலகட்டத்தில் முத்தையா அப்படிங்கிறவர் கோட்டா முறையை கொண்டு வந்திருப்பாரு. அதேமாதிரி 1926 ஆந்திர பல்கலைக்கழகம் இவர்களுக்கு காலத்தில் கொண்டாடப்பட்டது. 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிவஞானம் குழு பரிந்துரையின் அடிப்படையில் இவர்களால் கொண்டு வரப்பட்டது. 1930 தேவதாசி ஒழிப்பு சட்டம் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் சட்டம் மசோதா கொண்டு வந்திருப்பாங்க முத்துலட்சுமி ரெட்டி. ஓகேங்களா, பின்னால 1947 தான் சட்டமாக வருது. இருந்தாலும் மசோதா யாருடைய காலத்தில் தாக்கல் செய்யப்பட்டதுன்னா இவருடைய காலத்தில் தான் தாக்கப்பட்டது. முக்கியமான காரணம் முத்துலட்சுமி ரெட்டி, மூலு ராமமிர்தம், ஈவேரா இவங்களாம் முக்கியமான காரணமாக இருந்திருப்பாங்க இந்த தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்துக்கு. அடுத்து 1930 இவர்களால் கொண்டு வரப்பட்டது தீண்டாமை ஒழிப்பு சட்டம். ஓகேங்களா, அதே மாதிரி நிறைய அரசு கல்லூரி உருவாக்கியிருப்பாங்க. சித்தா, யுனானி, ஆயுர்வேத இந்த முறைக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் இவர்களுடைய காலத்தில் கொடுக்கப்பட்டது. கட்டாய கல்வி சட்டம் கொண்டு வரப்பட்டது. 3000 மீனவ சிறுவர்களுக்கு கல்வி பயிற்சி இவங்க அளிச்சிருக்காங்க. அதே மாதிரி பஞ்சமர் இந்த ஆதி திராவிடர் அப்படிங்கிற பேர் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதி திராவிடர் அப்படிங்கிற பேரிட்டு ஒரு சமுதாய அங்கீகாரம் கொடுத்தது இவர்கள் தான், நீதி கட்சி தான். ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீதி கட்சியோட சாதனை எக்ஸாமில் பலமுறை கேட்கப்பட்டது. ஓகேங்களா, அடுத்து இவங்க வீழ்ச்சிக்கான காரணம் என்ன சார், ஏன் இவங்க வீழ்ச்சி அடைகிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன் உட்குழுக்களிடையே மோதிய பூசல். ஓகேங்களா, அந்த கட்சிக்கு இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா, ஏடிஎம்கேலே பார்க்குறோம் நிறைய பூசல் வருது பார்க்குறோம். எடப்பாடி ஒரு பிரிவு, ஓபிஎஸ் ஒரு பிரிவு, சசிகலா ஒரு பிரிவு அப்படின்னு உட்கட்சியிலேயே பூசல் ஏற்படுது இல்லையா. அது மாதிரி உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது முதல் காரணமாக பார்க்கப்படுது. ரெண்டாவது, தாழ்த்தப்பட்ட நலன்களை இவங்க புறக்கணிச்சுட்டு உயர்குடியினர் வகுப்பினருக்கு நலனுக்காக இவங்க பாடுபட்டிருக்காங்க. தாழ்த்தப்பட்டோர் நலன்களை புறக்கணித்து விட்டு உயர்குடியினர் நலனிற்கு இவங்க பாடுபட்டாங்க. அரசு அலுவலர் பணிகளில் உறவினர்களுக்கு பதவி வழங்கியது. பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க, இவங்க ஒரு எம்எல்ஏவாக இருக்காங்களா, அப்போ என்னுடைய ரிலேஷன் ஒருத்தர் இருக்காரு, அவங்களுக்கு அரசு பண்ணி கொடுங்க அப்படின்னு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினது. அடுத்து இது ஒரு ஆட்சியை கைப்பற்றுவதற்கான போட்டியாக இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் தேசப்பற்றுடைய காங்கிரஸ் வந்தோன்னா இது என்ன செஞ்சிச்சு, நீதி கட்சி போயிடுச்சு. ஏன்னா இவங்க முழுக்க என்ன செஞ்சுருக்காங்க, ஆட்சியை கையில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் என்ன செய்கிறாங்க, தேசப்பற்றுடைய காங்கிரஸ் வந்தோன்னா மக்கள் எல்லாரும் அந்த பக்கம் திரும்பிட்டாங்க. இதுக்கான காரணமாக பார்க்குறோம். குறைகளாக பார்த்தோம் அப்படின்னா
இவங்க வந்து ஒரு ஒற்றை குறிக்கோள் கட்சியாக மட்டும்தான் என்ன செஞ்சுருக்காங்க, செயல்பட்டுருக்காங்க. பிராமணர் ஆதிக்கத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து முதல்ல வந்து இவங்க தொடங்கியிருக்காங்க. அதே மாதிரி உயர் வகுப்பினோட உயர்வுக்காக மட்டும்தான் இவங்க முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. மற்றபடி தாழ்த்தப்பட்ட வகுப்புகளுக்கு அந்தளவுக்கு இவங்க முன்னுரிமை கொடுக்கல. ஓகேங்களா. உட்கட்சி கோஷ்டி பூசல் அதிகமாக இருந்திருக்கு. நீதி கட்சி தலைவர்களுடைய ஆடம்பர வாழ்க்கை ஒரு காரணமாக சொல்கிறோம். குறிப்பாக பொப்புலியரசர் சிஎம் இருக்க போது இந்த என்ன ஒரு ஆட்சி நடந்திருக்குன்னா, எதேச்சதிகார தன்முனைப்பாட்சி, அதாவது நான் சொல்கிறது தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்சியை வந்து அவர் பண்ணியிருக்கார். யார்? பொப்புலியரசர். ஓகேங்களா. பெரியார் இதை பற்றி என்ன விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னா, 1921 ஜனவரி 12 இந்த காலகட்டத்தில் கானட் கோமகன் அப்படின்னா, அதாவது இந்த இங்கிலாந்து இளவரசர் இருக்கார்லையே, அவருடைய முதல் மகனை வந்து இளவரசர் சொல்லுவோம். ஓகேங்களா. பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மற்ற மகன்களை கோமகன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அடிப்படையில் கனாட் அப்படிங்கிற ஒருத்தர் இங்கே வர்றாரு. இந்தியா ஃபுல்லாக எதிர்ப்பு. ஆனால் நீதி கட்சி மட்டும் என்ன செய்யுது? ஆமாம், அந்த ஆக்சுவலாக வந்து சட்டமன்றத்தையே ஒரு திறந்து வச்சிருப்பாரு. ஓகேங்களா. அப்போ இதை பார்த்துட்டு பதவி வேட்கை கட்சியாக இருக்குது, பதவிக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பெரியார் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த கட்சியை வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா, வீழ்ச்சி அடைஞ்சதில் இதோட வீழ்ச்சிக்கு எப்படி அடையுது அப்படின்னா, 1937 தேர்தல் நடக்குது. தேர்தலில் காங்கிரஸ் வந்து கலந்துக்கிறாங்க. ஓகேங்களா. ஏன்னா 1935 மாகாணங்களில் தன்னாட்சி கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. அப்போ காங்கிரஸ் தேர்தலில் கலந்துக்கிறாங்க. தேர்தலில் கலந்துக்கும் போது யாராருக்கு அப்படின்னா, ராஜாஜி காங்கிரஸ் கட்சியின் சார்பாக முதல்வர் வேட்பாளராகவும், இந்த பக்கம் கேவி ரெட்டி வந்து இருந்திருப்பார். ஓகேங்களா. எலெக்ஷன் நடக்குது. யார் வெற்றி பெறாங்க அப்படின்னா, ஆமாம், ராஜாஜி வந்து வெற்றி பெறாரு. வெற்றி பெற்று காங்கிரஸ் முதல் அமைச்சரையே இவர் தான் அமைச்சிருப்பார். நீதி கட்சி தோல்விக்கு காரணமாக வந்து அந்த தேர்தலில் என்னெல்லாம் பார்க்கப்படுது அப்படின்னா, பிராமணர்களை வந்து கட்சியில் சேர்த்திருப்பார். யாருன்னா அந்த கேவி ரெட்டி. அதே மாதிரி தெலுங்கு இன மக்கள் வந்து கட்சியிலேருந்து ஒதுங்கியிருப்பாங்க இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்குன்னு தாழ்த்தப்பட்டவர் வந்து ஒரு தனி அமைப்பு பிரிவாகவே இவங்க கருதியிருப்பாங்க. இந்த ரெட்டைமலை சீனிவாசன், எம்சி ராஜா இவங்க தலைமையில் உருவாக்கப்பட்ட அந்த கட்சிகள்லாம் வந்து அமைப்பை ஒரு தனி அமைப்பாக வந்து கருதியிருப்பாங்க. அதே மாதிரி முஸ்லீம் அமைப்பு வந்து பிரிப்பு, இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக சொல்கிறோம். விலைவாசி உயர்வு, பணவீக்கம், பொருளாதார மந்தம், இதெல்லாம் காரணமாக வச்சு இந்த தேர்தலை வந்து யார் தோக்குறாங்க? நீதி கட்சி வந்து தோக்குது. ஓகேங்களா. இப்போ 1925 காங்கிரஸ்லேருந்து பெரியார் வெளியேறியிருப்பார். வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை வந்து தோற்றுவித்திருப்பார். இந்த காலகட்டத்தில் 1937 இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1938 வந்து நடக்கும் இல்லையா. அப்போ இதுக்கப்புறம் பெரியார் சிறையில் இருக்கும்போதே அவர் தலைவராக, நீதி கட்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அதன் பிறகு நீதி கட்சியோட பேரை வந்து 1938 பெரியார் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா, சேலம் மாநாட்டில் திராவிடர் கழகம் அப்படின்னு மாற்றிருப்பார். இதை முன்மொழிந்தவர் CN அண்ணாதுரை முன்மொழிந்திருப்பார். ஸோ இதுக்கப்புறம் 1949 இந்த காலகட்டத்தில் என்ன செஞ்சிருக்கும், திராவிடர் கழகத்திலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம் அறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்து இந்த DMKலேருந்து 2 பிரிவு, கலைஞர்கிட்டேருந்து என்ன செஞ்சிருப்பார், எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒன்று வந்து தொடங்கியிருப்பார். இந்த காலகட்டத்தில் பெரியார் என்ன செஞ்சிருப்பார், திராவிட நாடு திராவிடருக்கு அப்படிங்கிற முழக்கம்லாம் எழுப்பப்பட்டது இந்த காலகட்டம் தான். ஓகேங்களா. ஸோ ஒரு பெரிய பார்ட்டு தான் நீதி கட்சி. ஆனால் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நீங்கள் நிறையா பார்க்கணும். தோன்றுவதற்கு காரணம் என்ன? ஓகேங்களா. முக்கியமான காரணங்கள்லாம் பார்த்தோம். ஏன்னா முதல் காரணம் பிராமணர்களுடைய ஆதிக்கம் தான். வெறும் 3% கிட்ட இருந்துக்கிட்டு 90% அதிகமான அரசு பணி கல்வியில் ஆதிக்கம் பண்ணதுனால இவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, பிராமணர் அல்லாதவர்கள் தங்களுக்குன்னு ஒரு இயக்கத்தை வந்து தோற்றுவித்திருப்பாங்க. அதுதான் நீதி கட்சி. ஸோ அதோடைய வரலாறு பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து தொடக்க காலத்தில் இருந்த ஒரு தேசிய அமைப்பு. அடுத்து 1909 முதல் பிராமணர் அல்லாதவர் இயக்கம். அதன் பிறகு 1916 பார்க்குறோம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம். அந்த நல உரிமைகள் சங்கம் எப்படி படிப்படியாக தேர்தலில் பங்கேற்றுச்சு, யாரெல்லாம் முதலமைச்சர் ஆனாங்க, அதன் பிறகு எப்படி வந்து வீழ்ச்சி அடைஞ்சாங்க, இவங்களுடைய சாதனைகள் என்ன, எல்லாத்தையும் பார்க்குறோம். கடைசியில் எப்படி நீதி கட்சி, பெரியார் 1944 சேலம் மாநாட்டில் நீதி கட்சியை திராவிடர் கழகம் அப்படின்னு பேர் மாற்றினார். இவ்வளோ தான் இந்த பாட்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, நன்றி.